நாமக்கல் மாவட்டத்தை எக்ஸல் பொறியியல் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ்ல பாத்தீங்கன்னா 400 பேர் வந்து வாந்தி மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அது ஏன் என்னன்னு பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ற தண்ணியோ, குடிக்கிற தண்ணியோ, சமையல் யூஸ் பண்ற இடமோ, அவங்க அங்க பயன்படுத்துற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமா இருந்திருக்கு. ரொம்ப என்னது பசுமை இதா அந்த ஏதோ சொல்லுவாங்களே, கீழே வந்து பாசம் பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கழிவா இருந்திருக்கு. அது போக அவங்க குடிக்கிற தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலங்கலா இருந்திருக்கு. சோ இப்படி எல்லாம் இருந்தா வாந்தி மயக்கம் வராம என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர்கள் வந்து ஃபுட் ஆபீசர் எல்லாம் போய் பார்க்கும்போது இது வந்து சமைக்கிறக்கூடிய இடமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டிருக்காங்க. சோ இதை ஏன் முன்னக்கூடியே சரி பண்ணல, ஏன் முன்னே கவனிக்கல, ஏன் வந்து ஹாஸ்டலுக்குன்னு தனியா ஃபீஸ் வாங்குறீங்க, சாப்பாடுக்குன்னு தனியா ஃபீஸ் வாங்குவாங்க, அது போக மெயின்டெனன்ஸுன்னு சொல்லி அப்பப்ப காசு வாங்க மாசம் மாசம். சோ அதெல்லாம் காசெல்லாம் வச்சு என்ன பண்றீங்க, கொள்ள அடிக்கிறீங்களா நீங்களும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. ஏன் 400 பேரு, ஏன் ஒருத்தர் 2 பேர்னா ஓகே சொல்றாங்க, 400 பேர் அப்படி என்ன நீங்க கவனம் செலுத்தாம இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஏன் போகல, அதாவது கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. சோ அப்போ வந்து உடனே 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல முதலமைச்சர் வந்தாரு, மத்த அமைச்சர்கள்லாம் சுத்தி வந்தானுங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட போய் தலை காமிக்கல, இப்ப வரைக்கும் ஒண்ணும் காமிக்கல, எந்த ஒரு அறிக்கையும் விடல. அது போக நம்ம திரைப்பட பிரபலர்கள் ரஜினி, கமல், சத்யராஜ் அப்படின்னு ஒரு 4-5 பேர் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து எக்ஸ்ல வந்து ட்வீட் போட்டாங்க, இந்த மாதிரி சம்பவம் வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டாங்க. ஆனா இப்போ வந்து ஒருத்தர் கூட தலை காட்டல. ஏன் காசு வரலையா, பணம் பெட்டி வரலையா, என்னையா இது? இது என்ன நாமக்கல் என்ன தமிழ்நாட்டு வந்து வேற ஏதோ கர்நாடகாவில் இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே சமம் தான் எல்லாமே சொல்றீங்க. ஆனா ஏன் போய் பார்க்கல? ஆமா, நீங்க தான் கள்ளக்குறிச்சி எதுக்கே போலையே, நம்ம தளபதி என்ன சம்பந்தப்பட்டா மட்டும் தான் போவீங்களோ? இருக்கலாம். என்ன அரசியலையா?